மத்தவங்க உன்னை என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்படுறத விட உனக்கு நீ உண்மையா இருக்கியான்னு பாரு. இந்த சுய பரிசோதனை தான் ஒரு மனுஷனை சாதனையாளரா மாத்துற விதை. உன்னை நீயே ஏமாத்திக்காம இப்ப நீ இருக்கிற நிலைமைய அப்படியே ஏத்துக்கோ. அதுதான் மாற்றத்துக்கான ஆரம்பம். ஆமாப்பா, இப்ப நான் சொதப்பி போய் தான் இருக்கேன், ஐ ஹவ் மெஸ்ட் அப் அப்படின்னு அந்த உண்மையை ஒத்துக்கிறதுல ஒரு தப்பும் இல்ல. அதுதான் நிஜமான கெத்து. நிஜமா சொல்லப்போனா உன் வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீதான் முழு பொறுப்பு. முதல்ல உன் நிலைமைய அப்படியே ஏத்துக்கோ. ஆமா, இப்ப நான் கஷ்டத்துல இருக்கேன், என் வாழ்க்கை ஒரு குழப்பத்துல இருக்கு அப்படின்னு அந்த உண்மைய முகத்துக்கு நேரா நின்னு ஒத்துக்கோ தம்பி. அதுல தப்பே இல்ல. யாருக்காகவும் எதையும் மறைக்காத. இந்த ஒரு நேர்மை தான் உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக போற முதல் படி. மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்க உன்னை மெச்சணும்னு அந்த வெளிப்பார்வைக்காக வாழ்றத முதல்ல தூக்கி போடு. ஒன்னு, தப்புன்னா நான் தான்னு ஒத்துக்கோ. அக்கவுண்டபிலிட்டி. கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. உன்னை பத்தி உனக்கே தெரிஞ்ச அந்த உண்மைய முதல்ல ஒத்துக்கோ. என் தோல்விக்கும் இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கும் மத்தவங்க காரணம் இல்ல, நான் தான் காரணம்னு அந்த பொறுப்பை ஏத்துக்கோ. மத்தவன் மேல பழி போடுறத முதல்ல நிறுத்து. கொஞ்சம் பொறுமையாயிரு. அடுத்தவன் தட்டுல என்ன இருக்குன்னு பார்த்து பொறாமப்படாத. உனக்கான சாப்பாடு உன் வீட்டு அடுப்பங்கரையில ரொம்ப பிரமாதமா ரெடி ஆகிட்டு இருக்கு. அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. உனக்கான நேரம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் நிதானம் அவசியம். அந்த சிக்னலை கவனி. வாழ்க்கை உனக்கு அப்பப்போ சில அறிகுறிகளை காட்டும். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு தோணும் பாரு. இன்ட்யூட்டிவ் ப்ராம்ப்ட்ஸ். இல்லனா யதார்த்தமா சில விஷயங்கள் நடக்கும். அதை சரியா கவனிச்சு ஆக்ஷன் எடு. நீ எப்பவுமே ஒரு சரியான பாதையில தான் வழிநடத்தப்படுறேன்னு ஆழமா நம்பு. முடிவா ஒண்ணு, உன் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை நீ கண்டுபிடிச்சிட்டா வெளியில யாரு உன்னை என்ன சொன்னாலும் அது உன்னை தீண்டாது. இந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தவன் பேசுறத பத்தி கவலைப்படாம உன் பாதையில கெத்தா நடக்க ஆரம்பி. பயமா இல்ல உள்ளுணர்வா? தம்பி, உனக்குள்ள ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும். அது வெறும் மூளையிலிருந்து மட்டும் வராது. உன் உடம்பு முழுக்க அந்த எனர்ஜியை உன்னாம உணர முடியும். அந்த உள்ளுணர்வு சொல்றத கேட்கறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா அது உன்னை உன் சேஃப்டி ஜோன்ல இருந்து வெளியில வர சொல்லும், பெரிய ரிஸ்க் எடுக்க சொல்லும். ஆனா அந்த பயத்தை தாண்டி நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் தான் உன்னை உன் லட்சியத்துக்கிட்ட கூட்டிட்டு போகும். பயத்தோட சத்தம் வெர்சஸ் ஆத்மாவோட சத்தம். விஷயம், பயத்தோட சத்தம் ஃபியர், ஆத்மாவோட சத்தம் சோல் இல்ல இன்ட்யூஷன். எப்படி இருக்கும்? ரொம்ப சத்தமா இருக்கும். உன்னால முடியாது, நீ எதுக்கும் லாயக்கில்லன்னு உன்னை மட்டம் தட்டும். ரொம்ப அமைதியா இருக்கும். இது மூளையில மட்டும் இல்லாம உடம்புல ஒரு வைப்ரேஷனா எனர்ஜியா தெரியும். என்ன பண்ணும்? பழையபடியே இரு, ரிஸ்க் எடுக்காதன்னு உன்னை ஒரே இடத்துல முடக்கி வைக்கும். உன் கனவை நோக்கி உன்னை தள்ளும். உனக்குள்ள ஒரு புது தெம்ப கொடுக்கும். ரிசல்ட் என்ன? முன்னேற்றமே இல்லாத தேங்கி போன வாழ்க்கை உன் முழு திறமையையும் வெளிக்கொண்டு வந்து உன்னை ஒரு வெற்றியாளனா மாத்தும். கதவு அடைச்சா கவலைப்படாத. த க்ளோஸ்டு டோர். வாழ்க்கையில ஒரு கதவு அடைக்கப்படுதுன்னா அங்கேயே நின்னு அழுதுட்டு இருக்காத தம்பி. ஒரு கதவு மூடுதுன்னா அதை விட பெருசா சிறப்பா இன்னொன்னு உனக்காக திறக்க போகுதுன்னு அர்த்தம். இது தோல்வி கிடையாது, இது உனக்கான ரூட் கிளியரன்ஸ் இல்ல ரீடைரக்ஷன். நீ எப்பவுமே ஒரு பெரிய சக்தியால வழிநடத்தப்படுறன்னு ஆழமா நம்பு. அந்த பறவைய பாரு. ஒரு மரக்கிளையில உட்கார்ந்திருக்கிற பறவை அந்த மரம் உடையாதுன்னு நம்பி அங்க உட்கார்ல. ஒருவேளை அந்த மரம் உடைந்தாலும் தன்னால பறக்க முடியுங்கிற தான் இறக்கைகளை நம்பிதான் உட்கார்ந்திருக்கு. நீயும் அந்த பறவை மாதிரி உன் திறமைய மட்டும் நம்பு. இந்த தன்னம்பிக்கை வந்துட்டாலே அடுத்த நிமிஷமே களத்துல இறங்கி வேலைய ஆரம்பிக்கணுங்கிற வேகம் தானா வந்துடும். கடந்த காலமும் வருங்காலமும் ஒரு பாடம். நம்ம பழைய தோல்விகளையும் கசப்பான நினைவுகளையும் ஒரு மூட்டையா கட்டி முதுகுல சுமந்துட்டே இருந்தா நம்மால வேகமா ஓட முடியாது தம்பி. கடந்த காலம்ங்கிறது உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்த ஸ்கூல், அவ்வளவுதான். அங்க பாடம் கத்துக்கிட்டோமா, அந்த புக்கை அங்கேயே மூடி வச்சோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு அதையே நினைச்சு வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. மைண்ட் செட்டை மாத்துறதுக்கான வழிகள். பழைய வாழ்க்கைக்கு டாட்டா சொல்லு. கிரீவிங் த பாஸ்ட். உன்னோட பழைய அடையாளத்தை நீயே கொன்னாதான் ஒரு புதிய நீ உருவாக முடியும். போனது போகட்டும்னு அந்த பழைய தோல்விகளை வழி அனுப்பி வை. 85% ரூல்.
நம்ம எதை நினைச்சு பயப்படுறோமோ அதுல 85% விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு சைக்காலஜி சொல்லுது. நடக்காத ஒரு விஷயத்துக்காக ஏன் வீணா எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? நிஜமான நரகம்னா என்ன? த ஹெல் மெட்டஃபர். நரகம்னா என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையோட கடைசி நாள்ல நீ என்னவா ஆகியிருக்க முடியுமோ உன் முழு திறமை, அந்த உருவத்தை நீ நேருக்கு நேர் சந்திப்ப. ஆனா நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஐயோ நாம இப்படி வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு அந்த நிமிஷம் வர்ற குற்ற உணர்வு இருக்கு பாரு, அதை விட பெரிய நரகம் வேற எதுவுமே இல்ல. எதற்கும் அசராத மனநிலை, புல்லட் ப்ரூஃப். உன் பழைய தோல்விகள் உன்னை அடிக்கிற தடி இல்ல, உன்னை செதுக்கிற பாடம். அந்த பாடங்களை கத்துக்கிட்டா நீ எதற்கும் கலங்காத புல்லட் ப்ரூஃப் மனுஷனா மாறிடுவ. கஷ்டத்தை நீயே முடிவு பண்ணு. வாழ்க்கையில கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காதுப்பா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா எந்த கஷ்டத்தை நீ தேர்ந்தெடுக்க போறேங்கிறதுல தான் உன் வாழ்க்கையே இருக்கு. டிசிப்ளினா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா தோத்து போய் நிக்கிறது அதை விட கஷ்டம். எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வைக்கிறது கஷ்டம். ஆனா நோயில விழுந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கிறது அதை விட கஷ்டம். நல்ல உறவுகளை பாதுகாக்கிறது கஷ்டம். ஆனா யாருமே இல்லாம தனிமையில வாடுறது அதை விட கஷ்டம். உனக்கான கஷ்டத்தை நீயே சூஸ் பண்ணு. விதைச்சாதான் அறுக்க முடியும். வெற்றிங்கிறது அறுவடை மாதிரி தம்பி. விதைக்காம எதையும் அறுக்க முடியாது. எனக்கு என்ன கிடைக்கும்னு மட்டும் யோசிக்காம, நான் மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், எப்படி உதவ முடியும்னு யோசி. நீ எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செய்றியோ அந்த அளவுக்கு உன் வெற்றியும் வேகமா வரும். ஃபியூச்சர் நீ எப்படி இருக்கணும்? ஆக்ஷன் செக்லிஸ்ட். 10 வருஷ பிளான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீ எந்த நிலைமையில இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த நீக்கு என்னென்ன திறமை, ஸ்கில்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடு. வெறித்தனமா இறங்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற இப்ப உன்கிட்ட இல்லாத விஷயங்களை கத்துக்க இன்னைக்கே ஆரம்பி. அதுல சும்மா இறங்காம வெறித்தனமா இறங்கு. இப்பவே அந்த ஆளா மாறு. நீ யாரா ஆகணும்னு நினைக்கிறியோ அந்த கேரக்டராவே இப்பவே வாழ ஆரம்பி. உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கைய உருவாக்கும். தம்பி, முடிவா ஒன்னு சொல்லிக்கிறேன். வாழ்க்கைங்கிறது 10% உனக்கு என்ன நடக்குதுங்கிறதுல இல்ல, 90% அதை நீ எப்படி எதிர்கொள்றேங்கிறதுல தான் இருக்கு. இந்த இம்பாசிபிள்லாம் ஒரு உண்மையே கிடையாது தம்பி. அது மத்தவங்களோட ஒரு கருத்து, அவ்வளவுதான். யாராவது முடியாதுன்னு சொன்னா அது அவங்க பலவீனம், ஓம் பலவீனம் கிடையாது. எதையும் என்னால முடியாதுன்னு சொல்லாத, இன்னும் நான் அதை செய்யல அப்படின்னு சொல்லு. உன் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு நீ கொடுக்கிற விலை தான் உன் புதிய வாழ்க்கை. கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். ஆனா அதெல்லாம் உன்னை செதுக்கத்தான் வருது. எழுந்து நில்லு, ஓடு, ஜெய். உன்னால முடியும் தம்பி.